இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அமைப்புகள். இந்திய நிலவியல் கலாய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா. இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர். இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது. மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957. பொதுவாக இரும்புத்தாது கீழ்கண்ட வடிவங்களில் காணப்படுகிறது. இரும்புத்தாது படிவு இரும்பின் அளவு: மேக்னடைட் 72.4%, ஹேமடைட் 69.9%, கோதைட் 62.9%, லைமனைட் 55%, சிடரைட் 48.2%. இந்திய இரும்பு எஃகு ஆணையம் செயல். இந்திய இரும்பு எஃகு ஆணையம் செயல். இந்தியாவில் இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கு இந்திய இரும்பு எஃகு ஆணையம் முக்கிய பங்காற்றுகிறது. நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் 50% மாங்கனீசை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையானதாக திகழ்கிறது. நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் 50% மாங்கனீசை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையானதாக திகழ்கிறது. இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனமாகும். இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனமாகும். நால்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் 1981 தொடங்கப்பட்டது. இதன் மையங்கள் ஒடிசா மாநிலத்தில் அஞ்சூல், டாமன், சோடி போன்ற இடங்களில் உள்ளன. இது இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் 1981 பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டது. இதில் என்ன கேட்பாங்கன்னா, நால்கோ தேசிய அலுமினிய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்பாங்க, 1981. பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். இது பிரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இதில் என்னென்ன கேட்பாங்கன்னா, அலுமினியத்தின் தாது என்னன்னு கேட்பாங்க, பாக்சைட் எந்த மொழி வார்த்தைன்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்கு, பிரெஞ்சு மொழி வார்த்தை. பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். இது பிரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய நிலக்கரி நிறுவனம் மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. இது உலக அளவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் நிறுவனமாகும். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். இது இந்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் ஒரு அமைச்சகமாகும். இவ்வமைச்சகம் ஆய்வு செய்தல், உற்பத்தி, சுத்திகரித்தல், விநியோகம், ஏற்றுமதி, இறக்குமதி, எண்ணெய் பாதுகாப்பு, இயற்கை எரிவாயு மற்றும் பெட்ரோலிய உற்பத்தி பொருள் போன்றவற்றிற்கு பொறுப்பு ஏற்கிறது. மேற்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள். மும்பை ஹை எண்ணெய் வயல் 65% மிகப்பெரியது. குஜராத் கடற்கரை 2வது பெரியது. பேசைம் எண்ணெய் வயல் மும்பை ஹையின் தென்பகுதி. அலியாபத் எண்ணெய் வயல் பவு நகரின் தென்பகுதி. அங்கலேஸ்வர், காம்பே லோனி பகுதிகள், அகமதாபாத் கலோல் பகுதி. கிழக்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள்: பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு, திப்ருகார், சில்சாகர் மாவட்டங்கள், அஸ்ஸாம். திக்பாய் எண்ணெய் வயல் நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல். நாகர்காட்டியா எண்ணெய் வயல் திக்பாய்க்கு தென்மேற்கு பகுதி. இதில் என்ன கேட்பாங்கன்னா, நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல்னு கேட்கலாம். திக்பாய் எண்ணெய் வயல். மோரான் ஹக்ரிஜன் எண்ணெய் வயல் நாகர்காட்டியாவின் தென்மேற்கு பகுதி. ருத்ரசாகர் லாவா எண்ணெய் வயல்கள் அஸ்ஸாம் மாநிலத்தில் சிப்சாகர் மாவட்டம். சர்மா பள்ளத்தாக்கு, பதர்பூர், மாசிம்பூர், பதாரியா. அந்தமான் நிக்கோபாரின் உட்பகுதிகள்: மன்னார் வளைகுடா, பலேஸ்வர் கடற்கரை, ஹரியானா, பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசம். கைல் நிறுவனம். இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனமானது
மாநில அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு நிறுவனமாகும். இது இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யும் நிறுவனங்களுள் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாகும். இதன் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு சிஎன்ஜி, அதிக அழுத்தத்துடன் அடைக்கப்பட்ட மீத்தேன் என்பது பெட்ரோல், டீசல் மற்றும் திரவ பெட்ரோலிய எரிவாயு ஆகியவற்றிற்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எரிபொருளாகும். இது காற்றை விட இலகுவானதாகவும் அதிவேகமாக பரவும் தன்மை கொண்டதால் விரைவில் மறைந்து விடுகிறது. இதனால் மற்ற எரிபொருட்களை விட ஆபத்து குறைவானதாகும். விவசாய கழிவுகளிலிருந்து எடுக்கப்படும் எரிவாயு புதுடெல்லி, அகமதாபாத், மும்பை, பூனா, கொல்கத்தா, லக்னோ, கான்பூர், வாரணாசி போன்ற நகரங்களில் வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படுவது அதிகரித்து வருகிறது. இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் NPCIL இந்தியாவின் ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் அரசு நிறுவனமாகும். இந்நிறுவனம் அணுமின் சக்தி உற்பத்திக்கான பொறுப்பை வகிக்கிறது. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897 ஆண்டு டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897 ஆண்டு டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு உள்ளது. இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டுள்ளது. இந்தியாவிலேயே அதிகளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை ஆகும். தேசிய காற்றாற்றல் நிறுவனம் NIEW சென்னையில் உள்ள தேசிய காற்றாற்றல் நிறுவனம் 1998 ஒரு தன்னாட்சி நிறுவனமாக புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிர்வாகத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது. இதன் பணிகளானது காற்றுவள மதிப்பீடு, ஆய்வு மற்றும் சான்றளித்தல் ஆகும். இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை 1818 ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள ஃபோர்ட் கிளாஸ்டர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை 1818 ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள ஃபோர்ட் கிளாஸ்டர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜின்னிங் என்று பெயர். பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜின்னிங் என்று பெயர். தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. என்ன கேட்பாங்கன்னா, தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் அப்படின்னு கேட்பாங்க. கொல்கத்தா. மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் CSTRI பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சிக்கென நிறுவப்பட்ட ஒரு நிறுவனமாகும். இந்நிறுவனம் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு இந்திய அரசாங்கத்தின் மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தால் 1983 ஆண்டு தொடங்கப்பட்டது. இதில் என்ன கேட்கலாம்னா, மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் அப்படின்னு கேட்கலாம். பெங்களூரு. ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு கேட்க வாய்ப்பு இருக்கு. 1983. பெங்களூரு 1983. இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் நவம்பர் 20, 1975 தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் தற்போது இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் புதுதில்லியில் உள்ள உத்தியோக் பவனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. முதல் காகித தொழிற்சாலை 1812 ஆண்டு மேற்கு வங்கத்தில் உள்ள செராம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் செராம்பூர், மேற்கு வங்கம். ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1812. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் NEPA
மத்திய பிரதேச மாநில பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் நேபா மத்திய பிரதேச மாநில பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் 1830 தமிழ்நாட்டில் போர்ட்டோ-நோவோவில் அமைக்கப்பட்டது. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் 1830 தமிழ்நாட்டில் போர்ட்டோ-நோவோவில் அமைக்கப்பட்டது. பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் மேக் இன் இந்தியா புரோகிராம். இதன் முக்கிய நோக்கம் உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காண்பிப்பதாகும். இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் மேக் இன் இந்தியா புரோகிராம். இதன் முக்கிய நோக்கம் உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காண்பிப்பதாகும். வளம் பூமியிலிருந்து இயற்கையாக பெறக்கூடிய மூலப்பொருட்கள். புதுப்பிக்கக்கூடிய வளம் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வளங்கள். புதுப்பிக்க இயலாத வளம் ஒருமுறை பயன்படுத்தினால் மீண்டும் புதுப்பிக்க இயலாது. வேளாண் தொழிலகங்கள் வேளாண் பொருட்களை மூலப்பொருட்களாக கொண்டு செயல்படும் தொழிலகங்கள். கனிம வள தொழிலகங்கள் கனிமங்களை அடிப்படையாக கொண்டு செயல்படும் தொழிலகங்கள். வன தொழிற்சாலைகள் வனத்தில் உள்ள பொருட்களை கொண்டு செயல்படும் தொழிலகங்கள்.